எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th சோஷியல் பார்க்கலாம். Climate and Natural Vegetation of India. Climate நம்ம இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். இந்தியாவோட கிளைமேட்டையும் நம்மளோட இயற்கையான தாவரங்களையும் பற்றி நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம்னா, ஃபேக்டர் கண்ட்ரோலிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியா, காலநிலையை கட்டுப்படுத்தும் காரணிகளை விவரித்தல், இந்த கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற பற்றியும், அடுத்து பார்த்திங்கன்னா சீசனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் இதோட பண்புகள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன், மலைப்பாறைகளை தெரிந்து கொள்தல், மலைப்பாறைகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்புறம் ரெயின்ஃபாலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்டு லைஃப் இன் இந்தியா, இயற்கை தாவரங்கள் உயிரினங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சம்மர் வாட்டரில் அதிகமாக தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதே நம்ம வின்டரில் ஏன் கம்மியாகவே தண்ணி குடித்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. அது ஏன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து ஏன் நம்ம வெயில் காலத்தில் லைட்டான காட்டன் கிளாத்ஸ் வியர் பண்ணுறோம், அதையே நம்ம வின்டர் சீசனில் ஹெவி உள்ளன் கிளாத் நம்ம ஏன் வியர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா, நம்மளோட வெதர் கண்டிஷன் நார்த்லேயும் சவுத்துலேயும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏனெனில் வட மற்றும் தென்னிந்தியாவில் தட்பவெப்பநிலை மாற்று வருவதே இதற்கு காரணமாகும். எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு கிளைமேட்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கிளைமேட் அப்படிங்கிறது 6 மாதங்க அப்புறம் சேஞ்ச் ஆகிறதில்ல. நம்ம கிளைமேட்னால் 10 வருஷத்துக்கு ஒரு டைம் சேஞ்ச் ஆகிறது, 35 வருஷத்துக்கு ஒரு டைம் சேஞ்ச் ஆகிறது பேர் தான் கிளைமேட். இப்போது டேட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது பேர் நம்மளுக்கு வெதர். இப்போது வெயில் அடிக்குது, அதுக்கப்புறம் மேகமூட்டம் மறைச்சிக்கும், அதுக்கப்புறம் மழை வரும். அது ஒரே நாளில் ஷார்ட் டைமில் நடக்கிறது அப்படின்னாலே நம்ம வெதர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ன 3 மந்த்ஸுக்கு சம்மர் சீசன், வின்டர் சீசன், மான்சூன் சீசன் 3 மந்த்ஸுக்கு வருது, அதெல்லாம் நம்ம சீசன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் டூயினோ பாருங்கள். Equable climate is also called as the British climate, which is neither too hot nor too cold. சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷின் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிராகவோ இருக்காது. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் கிளைமேட்டை நம்ம ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவலான கிளைமேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி ஈக்குவலாக கிளைமேட்னா, ஏன்னா அங்கே ரொம்ப வெப்பமாகவும் இருக்காது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். ஹாட்னா ஒரு 35 டிகிரி செல்சியஸ், ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனா ஒரு 24 டிகிரி செல்சியஸ், அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட், இந்தியா காலநிலையை பாதிக்கும் காரணிகள். இந்தியாவோட கிளைமேட்டை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Climate of India is affected by the factor of latitude, altitude, distance from the sea, monsoon, relief feature and jet storm. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஏதோ 2 மார்க் கொஷினில் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
2 மார்க் கொஷின். இந்தியாவோட அஃபெக்டிங் இந்தியாவோட கிளைமேட்டை எந்தெந்த ஃபேக்டர்லாம் அஃபெக்டிங் பண்ணுது அப்படின்னா லாட்டிடியூட் அப்படின்னா தொலைவு. ஓகேங்களா, லாட்டிடியூட்னா தொலைவு. altitude distance from the sea, monsoon wind, relief feature and jet stream. அச்சங்கள் கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, பருவக்காற்று, நிலத்தோற்று, ஜெட் காற்றுகள் போன்றவை இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் ஆகும். ஆல்டிடியூட் என்னது? ஆல்டிடியூட் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்து லாட்டிடியூட் வந்து 9th 8th உங்களுக்கு தெரியும், ஆல்டிடியூடும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தெரிஞ்சது தான். ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா லாட்டிடியூட் பற்றி பார்க்க போகிறோம். லாட்டிடியூட் அப்படிங்கிறது என்னென்னா அச்சங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, latitudinally India lies between 8 degree 4-N and 37 degree 6 latitudes. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துங்க அச்சங்கள். இந்தியா 8 டிகிரி 4 வட அச்சங்கள் முதல் 37.6 வட அச்சம் வரை அமைந்துள்ளது. இந்தியாவோட அச்சங்கள் எதுவரையும் லாட்டிடியூட் எது வரையும் அமைஞ்சிருக்குன்னா 8 டிகிரி 4-N, அப்புறம் அதிலிருந்து 37 டிகிரி 6-N latitude வரையும் இருக்குது. The Tropic of Cancer divides the country into 2 equal halves. They are located to the south of Tropic of Cancer. இந்த நம்ம டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குல்ல, அது வந்து நம்ம இந்தியாவை வந்து சமமாக கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியாவை வந்து சமமாக கட் பண்ணனால மேலே டிராபிக் ஆஃப் கேன்சர், கீழே வந்து நம்மளுக்கு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கும். The high temperature and no sharp cold season throughout the years where the area to the north of these parallel enjoy subtropical climate. இதை தான் நம்ம வந்து சப்ட்ராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது உங்களுக்கு தெளிவாக பார்க்குறோம் பாருங்கள். கடற்கரையோட தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவும். ரேகு வடக்கு உள்ள பகுதியில் மிக வெப்பமும் மித வெப்பம் காலநிலைகள் கொண்டு உள்ளது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் சைட் நம்மளுக்கு சவுத் சைடில் லொக்கேட் ஆகிருக்கிற டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து ஹை டெம்பரேச்சராக இருக்கும், ஆனால் கோல்டு வந்து கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் நார்த் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை டெம்பரேச்சராகவும் இருக்கும், ரொம்ப கோல்டாகவும் இருக்கும். நைட் டைமில் வின்டர் நைட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நார்த் இந்தியா சைடு மட்டும் நம்ம சப்ட்ராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்டிடியூட்டுங்கிறது வேறு எதுவுமே இல்லை. நம்ம வந்து இப்போது ஹீல்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து 100 மீட்டர் வந்து நம்ம வந்து மேலே ட்ராவல் பண்ணோன்னா, மேலேனா மீன்ஸ் நம்ம ஹில் ஸ்டேஷனே 100 மீட்டர் போகிறோன்னா அப்போ நம்மளுக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வரை குறையும். இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம்.
உங்களுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளில் என்ன சொல்கிறதுன்னா ஊட்டி. அப்போ ஊட்டிக்கும் சென்னைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ ஊட்டி மேலே இருக்கும், அப்போ மேலே இருக்க காட்டிக்கு அங்கே குளிர் அதிகமாக இருக்கும், பட் வெயில் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து 1 கிலோமீட்டர் போனாலே நம்மளுக்கு வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் அளவு நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு சொல்கிறவங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா உயரம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஊட்டி சர்வேல் அதர் ஹில் ஸ்டேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. இதை வந்து கேட்பாங்க, ஒரு 2 மார்க்காக கேட்பாங்க. வாட் இஸ் ஆல்டிடியூட் அப்படின்னா ஒரு 2 மார்க் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது, இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா, ஹிமாலயாஸ் ரேஞ்சில் முசூரி ஷிம்லாவில் கோல்டாக இருக்கும். அது கிரேட் பிளைனு, ஆனால் கூலராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த